டாக்டர் அன்புமணி ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. எப்படியாவது பாமகவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும்னு தானே இறங்கி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி. பேரன்பு ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க பைலாமர் கார்த்தி. தேர்தல் நெருக்கத்துல பல கூட்டணி கணக்குகள் ஓடிக்கிட்டே இருக்குது. தாவேகா தனித்து போட்டி என்றாலும் கூட திமுகவிற்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு மனநிலை அது இந்த முறை திமுக வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கு. அதே வேளையில மக்களோடு நின்று சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் சாமானியனுடைய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்த பாமகவினுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ, அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாமகவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும், ஒரு கூட்டணி ஆட்சியை இந்த 2026 கொண்டு வருவதற்கு அன்புமணி அவருடைய தயவு தேவை என்கின்ற ரீதியில தானே இறங்கி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், கூட்டணி கணக்குகளை அறிந்தவர்களுக்கு தெரியும், சென்ற தேர்தலில் வெறும் 1.5 வாக்குகள் வித்தியாசத்துலதான் 1.5% வாக்குகள் வித்தியாசத்துலதான் திமுக ஆட்சியை முடிச்சது. இத்தனைக்கும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தது. அதிமுக 3ஆம் நாளா சிதைந்து கிடந்தது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதை தாண்டி இந்த கட்சி பிளவுகளை எல்லாம் தாண்டி அதிமுக ஒரு 75 இடங்களை பிடித்து பிரதான எதிர்கட்சியாக அமர்வதற்கு காரணம் பாமக. அதே கூட்டணி இந்த தடவை வந்துச்சுன்னா இமாலய வெற்றியை இந்த முறை பெற முடியும்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமா நம்புறாங்க. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக மற்றும் இதர கட்சிகள் சேர்ந்தா மிக சுலபமாக திமுக கூட்டணியை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட இருக்கிற காங்கிரஸ் ஒரு செல்லா காசு தான். மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய பாதி கட்சிகள் தான். அப்ப திமுக கூட்டணிக்குன்ற ஒரு பெருத்த செல்வாக்கு சுத்தமா இல்லை. எதிர்கட்சி நிலையில கூட தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி வரலாம். அதிமுக ஆட்சி அமைச்சிட முடியும்னு இந்த கூட்டணி கணக்க போட்டு பார்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி. உண்மையும் கூடத்தான். அதனால அதிமுக திமுகவுடைய வலுவான கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா வேறொன்றிய கட்சி. பாஜக இங்க வளர்ந்திருக்கக்கூடிய கட்சி. தேமுதிகவுக்கு ஒரு ஆதரவு மனப்பான்மை இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவு மனப்பான்மை இருக்கு. அப்புறம் புதிய தமிழகம், ஜெகன்மூர்த்தியார், ஏசி சண்முகம், அப்புறம் ஐஜேகே இப்படியான கட்சிகள் கூட்டணி சேர்றப்ப 170க்கும் மேற்பட்ட இடங்களை மிக சுலபமாக வென்றுவிட முடியும் என்ற கணக்கை எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. இதே திமுக பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தனித்த வாக்கு வங்கி இது வரைக்கும் நிரூபிக்கல. அவருடைய எத்தனை வாக்கு வங்கினே தெரியல. ஆனால் மக்கள் நல கூட்டணியில பாதி ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் 3 கட்சி 4 கட்சி சேர்ந்து வெறும் 3% ஓட்டு தான். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 1.5% ஓட்டு, 4.5% ஓட்டு. கொங்கு மக்கள் தேசிய கட்சி தொடர்ச்சியா இந்த விசிகாவுடைய கூட்டணியினால பெருத்த செல்வாக்கு இழப்ப இழந்திருக்குது. அவங்க கட்சி எம்பி வேட்பாளர் மாத்திர அளவுக்கு விசிக தலைநுழைக்குது. அவங்க கட்சிக்காரங்களுக்கு கலைமாமணி விருது கொடுக்க கூடாதுன்னு விசிக அடம் பிடிக்குது. இதெல்லாம் அந்த பகுதியில பெருத்த கோபத்தை கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு மேல விழுந்திருக்குது. அதனால அந்த கட்சி ஒண்ணு